கை குழந்தைய வச்சுட்டு திருப்பதியில சாமி தரிசனம் பண்ணோம். அதுவும் 1½ மணி நேரத்தில ஃப்ரீ தரிசனமாவே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ பாருங்க. இது உங்களுக்கு தான். இதில வந்து பேரண்ட்ஸோட ஆதார் கார்டும், பேபியோட பர்த் சர்டிஃபிகேட்டும் தேவைப்படும். உள்ள போகும்போது பேரண்ட்ஸ் ப்ளஸ் சிப்லிங்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நம்ம திருப்பதி கோயில்ல என்டர் ஆகும்போதே அழகா எல்லா சாமியும் வெல்கம் பண்ற மாரி கருடர் ப்ளஸ் திருப்பதியோட பெருமாள் வந்து நம்மள வெல்கம் பண்ற மாரி சூப்பரா ஒரு டெக்கரேஷன்லாம் வச்சிருப்பாங்க. அதுலேயும் கொஞ்சம் சாமி கும்பிட்ட மாரி போயிட்டு உள்ள போகும்போது சுபதம்ங்கிற என்ட்ரி வழியா தான், அதுவும் அந்த கேட் வந்து 12 to 1 வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும்னு சொல்லுவாங்க. S1 கேட் வழியா போய் சுபதம் என்ட்ரி கிட்ட போற மாரி இருக்கும். அந்த சுபதம் என்ட்ரி இப்படி தான் இருக்கும். அந்த சுபதம் என்ட்ரிக்கு போறதுக்கு முன்னாடியே அதில அதே கியூல லாஸ்ட்ல வந்து லக்கேஜஸ் ப்ளஸ் பேக்ஸு ப்ளஸ் மொபைல்ஸ்லாம் குடுத்துட்டு போற மாரி இருக்கும். உள்ள எந்த எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸும் அலவுடு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ லட்டு குடுப்பாங்க. பேபியோட உள்ள வந்து போயிட்டு எடுத்துட்டு குழந்தைங்கள வச்சு போயிருந்தோம்னா, சுபதம் என்ட்ரி வழியா போயிருந்தோம்னா, ஒரு லட்டு ஃப்ரீயாவே குடுப்பாங்க. ப்ளஸ் 1½ மணி நேரத்திலே தரிசனம் முடிச்சுட்டு வர மாரி இருக்கும். வெளிய வந்ததுக்கப்புறம் தான் மொபைல்லாம் வாங்கிக்கிற மாரி இருக்கும். வெளிய வந்தீங்கன்னா, டெக்கரேஷன்லாம் பார்த்து எடுத்து சாமி கும்பிடவே நல்லாயிருக்கும். அப்படியே கிளம்புறப்போ பெரிய ஹனுமான் சாமிலாம் கும்பிட்டு எடுத்துட்டு போகுறதுக்கே ரொம்பவே வெல்கமிங்கா மனசு நிம்மதியாவும் இருக்கும். கண்டிப்பா விசிட் பண்ணுங்க திருப்பதி.